வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு அருமையான தூதுவளை பருப்பு பொடி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நார்மலாக பருப்பு பொடி செய்கிற மாதிரியே அதில் வந்து இந்த தூதுவளை கீரையும் கருவேப்பிலையும் போட்டு செய்யும்போது சளி பிரச்சனை இருக்கிறவங்க இந்த பொடியை டெய்லியும் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நெஞ்சில் உள்ள சளி வந்து கரைஞ்சி வெளியே வந்துடும். ஸோ ரொம்பவும் ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ வாங்க இந்த தூதுவளை பருப்பு பொடி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாய் நல்லா சூடானதும் நான் வந்து இந்த டம்ளரில் தான் மெஷரிங் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் எடுத்துக்கலாம். 1/2 டம்ளர் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா சிவந்துருச்சு, ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. இந்த துவரம் பருப்போட வாசனை நல்லா வருது. வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். பாசிப்பருப்பு நல்லா சிவந்துருச்சு. இதையும் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். இதையும் லேசாக சூடு ஏறுற அளவுக்கு வறுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப வறுக்கணும் அவசியம் இல்லை. அந்த பொட்டுக்கடலை வந்து சூடு ஏறினா மட்டும் போதும். இதுவும் நல்லா வறுபட்டு வச்சு வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். உளுந்து 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். உளுந்து வந்து கம்மியாக சேர்த்தா போதும். உளுந்து நல்லா சிவக்க ஆரம்பிச்சிருச்சு. வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதில் மிளகு வந்து நல்லா 1 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். சீரகம் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதே லேசாக வறுத்துக்கலாம். இதுவும் நல்லா வறுபட்டுருச்சு. வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக 1 டீஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு ஒரு 8 வரமிளகாய் சேர்த்துக்கேன். இது வந்து சின்ன வரமிளகாங்கிறதுனால நான் 8 சேர்த்துருக்கேன். பெருசாக இருந்தால் 4 இல்லை ஒரு 5 சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது பருப்பு பொடிங்கிறதுனால காரம் வந்து நிறையா போடக்கூடாது. ஏன்னா மிளகு வேறு சேர்த்துருக்கோம், ரொம்ப காரமாயிடும். அதனால் இதில் வந்து காரம் கம்மியாக தான் இருக்கணும். காரத்தை பொறுத்து நீங்கள் குறைச்சி சேர்த்துக்கலாம். மிளகாய் வத்தல் இப்போ நல்லா வந்து வரட்டும். நல்லா உப்பி வரணும், வறுபடணும். இப்போ நல்லா வறுபட்டு எடுத்துடலாம். இப்போ இன்னும் கொஞ்சமாக 1 டீஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நல்லா 1 கைப்பிடி அளவுக்கு தூதுவளை கீரை வந்து நல்லா அலசிட்டு நல்லா நிழல்லே வந்து இந்த அளவுக்கு காய விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதுவும் 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் இதில் இருக்குது. இதை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 2-3 இது வாங்கினீங்கன்னா உங்களுக்கு காஞ்சிச்சுன்னா இந்த அளவுக்கு தான் வரும். இதையும் நல்லா வறுத்துக்கலாம். தூதுவளை கீரை வந்து கிடைக்கும் போது இந்த மாதிரி காய விட்டு நீங்கள் பொடியாக அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா சாப்பிடும்போது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். சளி பிரச்சனை இருக்கிறவங்க வந்து இது வந்து இட்லி பொடியில் அரைக்கும் போது நீங்கள் இதை சேர்த்து பண்ணலாம். இந்த மாதிரி பருப்பு பொடி செய்யும் போதும் செஞ்சு அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. சளி பிரச்சனை இருக்கையில் தோசை இதெல்லாம் ஊற்றணும்னா கூட இந்த பொடியை மேலே போட்டு கொடுக்கலாம் பிள்ளைகளுக்கு சளி பிரச்சனை இருக்கையில். ரொம்ப நல்லது உடம்புக்கு. இப்போ கீரை நல்லா வறுபட்டு வச்சு எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இதையும் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாயில் நல்லா 1 டீஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கலாம். பூண்டு வந்து நல்லா மொறுன்னு வறுக்கணும். அதனால எண்ணெய் கொஞ்சம் கூட இருந்தால் தான் வறுபடும். ஒரு 6-7 பல் பூண்டு நல்ல பெரிய பூண்டாக வந்து தட்டி வச்சுருக்கேன். பூண்டு வந்து உங்களோட விருப்பம் தான், எவ்வளோ சேர்க்கணுமோ நீங்கள் வந்து சேர்த்துக்கணும். ஏன்னா அது பருப்பு பொடிங்கிறதுனால கண்டிப்பாக பூண்டு சேர்த்திங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நல்லது. ஏன்னா எல்லாமே பருப்பு ஐட்டம் தான் சேர்த்துக்கிறதுனால. இப்போ நல்லா செவந்து வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா பூண்டு இந்த அளவுக்கு நல்லா அப்படியே சிவந்து வரணும். ஆறுச்சுன்னா உங்களுக்கு நல்லா அப்படியே கிறிஸ்பியாக வந்துடும். இதையும் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ கேஸ் அமர்த்திட்டு இதோடையே பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதிலே பரட்டி விட்டுக்கணும். கட்டி பெருங்காயமாக இருந்தால் நீங்கள் முதலே வந்து எண்ணெயில் பொரிச்சுக்கோங்க. இது தூளுங்கிறதுனால தனியாக நம்ம போட்டோம்னா அது அப்படியே அந்த கடாயில் வந்து ஒட்டிக்கிறோம் வராததுனால நான் வந்து இந்த பூண்டோடு சேர்த்து போட்டிருக்கேன். அதே மாதிரி நான் வந்து இன்றைக்கி தூளுப்பு தான் யூஸ் பண்ணுறேன். கல்லுப்பு யூஸ் பண்ணுறதா இருந்தால் இதோட கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. கல்லுப்பு சேர்த்து வறுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வந்து கெட்டு போகாது சீக்கிரமாகவே. இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா மொறுன்னு வந்துச்சு. இதை அப்படியே வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிட்டு பார்க்கலாம். இலையெல்லாம் நல்லா மொறுன்னு இருக்குது. நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள் தூதுவளை பருப்பு பொடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இட்லி, தோசை, சாப்பாடு, அதாவது சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். சாதத்தில் வந்து நெய் இல்லை நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும்.
தோசை ஊற்றிட்டு அந்த தோசையில் மேலாப்பில் ஊற்றி கொடுத்திங்கன்னா கூட குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இல்லை குட்டி குட்டி தோசையை ஊற்றிட்டு இந்த பொடியை மேலே போட்டு கொடுத்திங்கன்னா கூட அவங்களுக்கு ரொம்ப நல்லா பிரியமாக சாப்பிடுவாங்க. ரொம்பவும் ஹெல்த்தியாக இருக்கும். கீரை சாப்பிடாத குழந்தைகளுக்கு இது மாதிரி பொடியில் வந்து நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்பவும் ஈஸியாகவும் இருக்கும், ஆரோக்கியமாகவும் இருக்கும். நார்மலாக வந்து பருப்பு பொடி கொஞ்சம் அப்படியே சாண்டல் கலரில் இருக்கும். இது நம்ம கீரை சேர்த்துருக்கிறதுனால இந்த கொஞ்சம் மாதிரி லைட் பச்சை கலரில் இருக்குது. ஸோ டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நார்மல் பொடி மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை வந்து சாதத்தில் போட்டு பரட்டிட்டு ஒரு சைடிஷ் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வறுவல் வச்சு சாப்பிட்டோம்னா அருமையாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ் கூட நீங்கள் இது மாதிரி கொடுத்து விடலாம். சளி பிரச்சனை இருக்கையில் இது மாதிரி குழந்தைகளுக்கு கொடுங்க, சளி பிரச்சனை வராது. ஸோ அருமையான இந்த தூதுவளை பருப்பு பொடியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.